அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தா எங்க அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறந்துருக்க மாட்டான். அந்த ஃபுல்லா வலி லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவேன், வாமிட் வர மாதிரி இருக்கு. நாங்க பயந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ECG எல்லாம் போட்டு பார்த்து கொஞ்சம் நல்லா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் சேஃபா இருக்கும். பாப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. சோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போனா அப்படியே பல்ப் எரியும் முகத்துல, ஜாலியா வந்து கிளம்புவேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவலையா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போறேன். அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால வந்து ஊருக்கு போய் பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்புறோம். சோ போயிட்டு என்ன டீடைலா வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பெரிய ஸ்டோரி. வீட்டுக்கு போயிட்டு அப்பா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசலாம். வாங்க போலாமா? நிறைய மாம்பழம் வச்சுக்கிறாங்க குட்டி. அம்மா நேரம் வந்து ஆப்பிள் திராட்சைன்னு பார்த்துன்னு இருந்தேன். இதெல்லாம் அப்பாக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால இந்த தடவை ஸ்நாக்ஸ் வாங்கல, அதுக்கு பதில் பழம் வாங்கியாச்சு. மாம்பழம் வாங்கிட்டு போனா நம்ம சாப்பிடலாம், பாப்பா சாப்பிடுவல. அப்புறம் எங்க மாமா பையன் வேற வந்திருக்கான், அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு போலாம். அவனும் மாம்பழம் சாப்பிடுவான். குட்டி பண்ணுறான் மாம்பழம்ன்றாரு. வாங்க ஏதாவது ஒன்று வாங்க. எந்த பழம் வேணும் உனக்கு? எது நல்லா இருக்கும் தெரியும், அவங்களே கேளு. நீ உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. செந்தூரம் கூட நல்லா தான் இருக்கும். அங்கே பங்கனப்பள்ளி. ஹாய், யாரெல்லாம் வித்யாவா? இது ஆயா செல்ல. எங்க அப்பா எங்க? உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அப்பாவை பார்க்க வர பில்லிக்கு அனுப்பி இருக்கீங்க. நீ என்ன பண்ற வீட்டுல? என்ன நீ பில்லிக்கு போக வேண்டியதானடா? எனக்கு அருக்கு தெரியாது. அருக்கு தெரியாது. எப்படி சொல்லனா ஒரு விட்ட ஏமாத்துறாலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வந்து பாத்தீங்கன்னா பில்லிக்கு போயிருந்தாரு. பில்லிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. உடம்பு சரியில்லை. நாங்க வந்து பாத்தீங்கன்னா பதறி போய் என்னப்பா எப்படி இருக்கப்பா கேட்கலான்னு வந்தா அவர் வந்து பாத்தீங்கன்னா அம்மா சொல்லிட்டு, ஆமா நான் இப்படி போறேன் அப்படி போறேன் சொல்லிட்டு பில்லிக்கு போய் வந்துருக்காரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பில்லை அடுத்து எடுத்துன்னு வந்து வச்சிருக்காரு. ஆனால் வீக் பாடி தான், ஆனால் வீட்டு வேலை செஞ்சானும்ல, மாடுலாம் இருக்கு சொல்லிட்டு பில்லுக்கு போய் வந்திருக்காரு பொறுப்பா. பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து குட்டி பொண்ணு தாத்தான்னு பின்னாடியே சுற்றி கிடக்குறாரு. குட்டி பொண்ணு தான் இப்போ விளையாடிக்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க, அவங்க தாத்தா கூட அவர் நல்லா ஜாலியாக விளையாடுறாரு. தாத்தா எப்படி சவுண்ட் வருது பார்த்தியா? வந்த உடனே தாத்தாக்கு வந்து டம்ளர்ல தண்ணி, அந்த வாட்டர் பாட்டில் தான் தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. திராட்சை பழத்து இந்த கையில ஊட்டி விடுறாரு. தாத்தா கூட ஜாலியாக விளையாடின்னு இருக்கான். ஜஸ்விதா ஃப்ரெண்ட்ஸ், இங்க 4 பேர் லைனா நிக்கிறாங்க. ஜஸ்விதா பாப்பா யார்கிட்ட போறான்னு பாப்போம். நான் யாருக்கிட்டையும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் வர்றாரு. ஜஸ்விதா கூட்டாதான் பாக்குமா மாமா, நீங்க கூப்பிடுங்க. இங்க 4 பேர்கிட்டயும் வரவே இல்ல. சரி, செகண்ட் ரவுண்ட் பாப்போம். ஜஸ்டா வா கூப்பிடுறாங்க பாரு. பின்னாடி லைன்ல நில்லுங்க. ஆயா 2 அடி முன்னாடியே நிக்கிறாங்க. அத்தை 2 ஏமாத்திட்டாங்க. நீங்க மண்ணு எங்கேயாவது விளையாடுங்க, எனக்கு ஜாலியா இருக்கு. நான் ரோட்டை அளந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்ததுல இருந்து இப்படி அப்படி ரோட்ல ஜாலியா விளையாடி கிடக்குறான். ரூம்லயே வந்து போட்டு அடிச்சு வைக்கவே. அவருக்கு ரோட்ல விளையாடுறதுக்கு நல்லா ஜாலியா இருக்குது. பாத்தியா வாழை மரம்? நேத்து தான் ஜஸ்விதா காட்டிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம் மரத்திலே பழுத்துருச்சு. வாழை தாரு ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பெரிய தாரு, மரத்திலே பழுத்துருச்சு. மேல பாருங்க ஒரு 4-5 பழத்தை வந்து பாத்தீங்கன்னா குருவி சாப்பிட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதா வேற இப்படி காட்டிட்டே இருந்தா நேத்துல இருந்து. ஜஸ்விதா குருவி எல்லாம் சாப்பிட்டது. காலையில வந்து இவர் குருவி ஓட்டுறாரு, சூன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து குருவி ஓட்டுறாரு. எப்படி ஆடும் போறா. இப்ப நம்ம இந்த வாழைத்தார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெட்ட போறோம். வாழை இலையா ஒண்ணு அறுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியா இருக்கும் வெட்டுறதுக்கு. இந்த கவைய வந்து இப்படி தூக்கிட்டுனா வச்சுக்கா, கொலை தானே உடஞ்சி வந்துரும்ல, நம்ம கேட்ச் பிடிச்சிக்கலாம். அப்ப வெட்டிக்கலாம்ல ஈஸியா. எப்படி ஐடியா? ஐடியா இல்ல, அப்படிதான் வெட்டுவாங்களே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து வாழைத்தாரை வெட்டிடலாம். இப்ப வெட்ட போறாரா மாமா? சூப்பரா இருக்கு. வாழைத்தண்டு எடுத்தா விட்டுறேன். இவர் தாங்கி பிடிக்கிறாளா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கீழே சாயாத அளவுக்கு முட்டு கொடுத்து வச்சிருந்தேன் கை. தோட்டத்து மேல ஒரு மரம், அதுக்கு போய் முட்டு கொடுக்கலாம். இன்னொரு கொலை விட்டுருக்குல, நிறைய வாழைப்பழம்.
ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பழம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் டேஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி சூப்பரா இருக்கும். வாழை கொலைய நாங்க கீழே இறக்கிட்டோம் பாத்தியா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா இங்க கட் ஆயிடுச்சு மரம். பாத்தியா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வாழை கொலைய வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க வாழைப்பழத்தெல்லாம் வாழைப்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா குருவி காலைல தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இந்த பழம் ஃபுல்லா சாப்பிட்டுருச்சு. இப்போ இதான் ஜெஷிதா, இந்த பழம் உனக்கு ஓகே? முழுசா இருக்கிற பழம் ஜெஷிதாக்கா? ஆமா எனக்கு. சரி. இங்க பாருங்க நல்ல பெரிய வாழைப்பழம். ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைஸ். இது கீழே விட்டுட்டா இத சரி வரேன். எங்க அம்மா பாரு பாதி பாதி பழத்தையும் எடுத்து சாப்பிடுறாங்க. நல்லா இருக்கா அந்த டேஸ்ட்? சூப்பரா இருக்கு. அருமையா சத்தி பாரு அவனு இருக்கணும். நீ சாப்பிடுற சத்தி? என்ன புடிச்சதா இருக்குறா? இத விட்டா தானே இது நான் சாப்பிடுறதுக்கு. என்ன பாப்பாக்குன்னு சொல்லிட்டு நீ சாப்பிடுற? அவரு கொடுத்த கொஞ்சம் கொஞ்சம் ஜெஷிதா வச்சுக்க. ஜெஷிதா நேரத்துல இருந்து கை காட்டிட்டு இருந்தாலும் ஒழுங்கா சாப்பிடு. கடி. குட் கேர்ள். பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் கடவா பட்டன்னு சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெரிய பல்லு வந்து முளையுது, மேலையும் வந்து முளையறதுனால எதுவுமே சாப்பிட முடியல. வலிக்குது. ஒரு இட்லி தோசை கூட வந்து பார்த்தா அவளால சாப்பிட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழுதுட்டே இருக்கா. அதான் வாழைப்பழம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடல. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இருந்தானே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தேன். ஸோ என்ன அவருக்கு ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து நுரையீரல் லைட்டா வீக்கமா இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லி ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் கூட போய் பாத்துட்டு இருந்தாரு. வீட்டுக்கு அப்பப்போ வந்துருப்பாரு இல்லையா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் தான் பார்த்து காட்டிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு திடீர்னு வந்து நெஞ்சு வலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடியே வந்து மயக்கம் போட்டு ஒரு 2 டைம் கீழே விழுந்தாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டே இருந்தோம். ஸோ அப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நுரையீரல் வீக்கமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு மருந்து கொடுத்து சாப்பிட்டுன்னு இருக்காரு. ஆமா நேற்று சடனா வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு ஒரே நெஞ்சு வலின்னு சொல்றாரு. முதுகுலாம் வலிக்குது, இந்த சைடு ஃபுல்லா வலிக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லவே வாமிட் வர மாதிரி இருக்கு. நாங்க பயந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மாதிரி இருக்கு, வேர்த்து ஒழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போன் பண்ணி உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஆஸ்பத்திரிக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமா தான் கூட்டு போனாரு. கூட்டும் போய் பாத்துருக்காங்க. பாத்துட்டு இசிஜி வந்து போட்டு பாத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆமா நெஞ்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வலிச்சாலே ஃபர்ஸ்ட் இசிஜி தான் பாப்பாங்க. இசிஜி பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு நார்மலா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பிட்டேன். சமயம் பயந்துட்டனால அம்மா சொன்ன உடனே அப்படியே பதட்டமா ஆகி போச்சு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சோ வாமிட்லாம் வந்து பண்ணக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா? மயக்கம் வர வருதுன்னு சொல்லிட்டு நெஞ்சு வலி ஒரு மாதிரி அப்பாக்கே வலி தாங்க முடியாது. அவரே அழுதுட்டாரா. அம்மா வந்து அதான் சொன்னாங்க. ஸோ ரொம்ப வந்து பயந்துட்டாரு. அதுக்கப்புறமா இசிஜிலாம் போட்டு பார்த்துட்டு பிறகு வந்து டாக்டர்கிட்ட அங்கேயே இருக்கும்போதே ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸோ பரவாயில்லம்மா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்பாவுக்கு வீட்டுக்கு வந்து அனுப்பிட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு சொன்னார். அப்பாவோட ஃப்ரெண்டு போயிருந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். ஸோ அப்போ தான் ஒரு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ கிளம்பி வரலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்லா இருக்குது வீட்டுக்கு வந்துட்ட அப்புறம் நம்ம மறுநாள் இன்னைக்கு வந்து பார்க்குறோம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இசிஜிலாம் போட்டு பார்த்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். இப்போ வயசாகுது இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாக்குன்றது இல்லை, நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கா இருந்தாலுமே உடம்பு சரியில்லை, உடம்பு முடியலன்னா வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுவோம். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தான் போயிருக்காரு. வெளியில் போயிட்டு உட்காந்துக்கும் போது வலி தாங்க முடியாமல் தான் வந்து வீட்டுக்கு வந்து இது மாதிரி வலிக்குதுன்னு அம்மா கிட்ட ஷேர் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி வலி ஒருத்தவங்க ஒரு சில பேர் நான் வலி பொறுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம பொறுத்துட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா வீட்டில் இருக்கவங்க கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணும். அது வந்து ஒரு முக்கியமான கருத்து. அதை வந்து நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஆமா என்ன பண்ணுதுன்றத சொல்லணும். அப்பதான் உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டு போக முடியும். சரியா இருக்கும். ஆனா செமைய பயமாயிடுச்சுப்பா. எங்க அண்ணனுக்கு இது மாதிரிதான் வந்து உடம்பு சரியில்லாதாச்சு. ஆனா அவன் வந்து லைட்டா வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் லைட்டா தான் சொன்னான். ப்ராப்ளம் சொல்லிட்டு அவன் சரியா சொல்லல. ஆக்சுவலி அவன் வந்து இந்த ரூம்ல தான் படுத்துட்டு இருந்தான். அவனுக்கு நல்லா இருக்கு, உடம்பு பரவாயில்லன்ற மாதிரி இங்க படுத்துட்டு இருந்தான். நைட்டா அவனுக்கு வலி பொறுக்க முடியாம என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் அதுக்கப்புறம் அம்மா பக்கத்துல படுத்துட்டு இருந்திருக்கான். அப்ப அவனே உடனே கூட்டு வந்து சொல்லி இருந்தான்னு வச்சுக்கேன், பாத்துருக்கலாம் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாத்துருக்கலாம். அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தா எங்க அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறந்துருக்க மாட்டான். அந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்.
ஸோ எப்பவுமே வந்து பார்த்தோன்னா ஏதாவது பிரச்சனைனா பக்கத்தில் இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிறத ஷேர் பண்ணி நம்ம உடனே ஆஸ்பத்திரி போய் பார்க்கறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்பாவுக்கு வந்து பார்த்தோன்னா உடம்பு சரியில்லை, ஆனால் வந்து போய் பார்த்துட்டோம், மறுபடியும் வந்து போய் பார்க்கணும். ஸோ அப்பப்போ வந்து செக் பண்ணணும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வராமல் பார்த்துக்கணும் முக்கியமாக. அதோட 2 தடவை இப்போ வாந்தி வருதுன்னு சொன்னார். அதுவே தூத்துதா வலி கடலில் கவுந்து வச்சு பார்த்து நம்ம நழுவுறாரு. அதுக்கப்புறம் தைலம் தடவுறோம், நடுமுதுல வந்து இது பூரா வலிக்குது. தைலம் தடவுறோம், அப்புறம் போய் மாத்திரை கொடுக்குறோம். திரும்பி வந்து ஆஸ்பத்திரி நராசிபி கூட்டு வந்து சம்பத்திட்டு கூட்டு அனுப்பிச்சியாக வச்சேன் ஆஸ்பத்திரி. போய் அங்கே போய் நல்லா இருக்குன்னு சொன்ன பார்த்தா நான் வீட்டுலேயே அழுது நடக்கிறேன். பயமாக தான் மதப்பட்டா ஏந்து இப்படி உக்காந்தாரு. ஒரு இரும்புல வந்து அது ஏன் அது மாதிரி வலி வந்ததுன்னா வெயிட் தூக்கினதுனால அந்த ஒரு சைடு வலி. காலையில பிள்ளைக்கு போய் வந்துருக்காரு டாக்டர் கிட்ட. எதனால வந்ததுன்னு சொல்லி கேட்கும். பிள்ளைக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா வெயிட் தூக்கி இருப்பார்ல, அதனால மேபி வலிச்சிருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஏதாவது வெயிட் தூக்குனீங்களா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காரு டாக்டர். பிள்ளைக்கு போய் நல்லா வந்தாருமா. பிள்ளை வந்து தூக்கி வந்து வண்டியில வச்சு வண்டியில தான் எடுத்துன்னு வரோம். வந்து போட்டுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இங்க மணி நேரம் உட்காந்தாரு. அதுக்கப்புறம் போய் வந்தாரு. போய் வரும் வலித்தாங்க. வீட்டை வந்து தான் அது மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப முடியாது வலி வலின்னு தூச்சிட்டாரு. இப்படின்னா லேசா வலிக்குது இருந்தாரு. கையெல்லாம் அப்படியே மரத்து போன மாதிரி இருக்கு. காலு கையெல்லாம் வலிக்குது இருந்தாரு. இன்னமும் வலிக்குதாமா? ஆனா அவர் பாரு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா வலிக்குது பிரச்சனைன்னு சொன்னாலும் கம்முனே இருக்க மாட்டாரு. போயிட்டு நேற்று போய் பில்லுக்கு போய் வந்தாரு, பில்லு பிடின்னு வந்தாரு. இன்னைக்கு வாழை மரத்தை வெட்டின்னு அது வாழைக்கொல்லாம் வெட்டின்னு வேலை பார்த்துன்னே ரெஸ்ட் எடுப்பான்னு சொன்னா எங்கம்மா ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு வேலை பார்த்துன்னே இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழம் வந்து பார்த்தோன்னா வெட்டி அதை சீப்பா போட்டாச்சு. விற்கலாம்லம்மா அது? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து அம்மா வீட்டுக்கு போய் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து போகணும்னு நினச்சிட்டே தான் இருந்தோம். பட் ஆனால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனால சடனாக வந்து பிளான் பண்ணி கிளம்பி வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்து இருக்கிற மாதிரினா வந்து நம்ம வீடியோ வந்து நீங்கள் கேட்ட மாதிரி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பாய் பாய்.